வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவோடு இணைய வேண்டும். அதாவது திமுக கூட்டணி, திமுக கட்சிகள், திமுக எதுவுமே தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவோடு இணைய வேண்டும். அதன் அடிப்படையில் சீமானுடைய கட்சி, விஜய் கட்சியும் அடங்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார் ஆங்கில நாளிதழுக்கு அதிமுக எடப்பாடி. உடனே அடுத்த நாளே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக விஜயும் சீமானும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார், ஆமாம் என்ன சொன்னாலும் சரிங்க, திராவிட கட்சிகளோடு எங்களுடைய கட்சி கூட்டணி கிடையாது. எங்களுடைய கட்சி கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு. நாங்கள் இப்போவே 234 தொகுதிகளுக்கு வேட்பாளரை நிறுத்திட்டோம். ஆமாம், அதனால் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி. ஆமாம், ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொன்னார் பாருங்க, என்னை ஒரு எரும மாடு மாதிரி நினச்சிக்கோங்க, மற்றபடி என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கருத்து சொன்னார். அந்த மாதிரி 234 தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி விட்டோம். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, நாங்கள் இப்படியே போயிடுறோம், விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும் சீமான். எந்த நேரத்திலும் கூட்டணி கிடையாது, ஏன்னா நாங்கள் டெபாசிட் இழந்தாலுமே சரி, ஆட்சிக்கே வர முடியாவிட்டாலுமே சரி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அதோடு விஜய் கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா, ஆமாம், தேர்தல் மேலாண்மை செயலாளர் சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பாஜகவை நேரடியாக வரவேற்று மற்றபடி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதிமுக. அதன் அடிப்படையில் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி சேர முடியாது. அதாவது பாஜகவோடு எந்த கட்சியெல்லாம் கூட்டணியாக இருக்கிற அந்த கட்சியோடு நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு விஜய் சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னால். அதன் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவும் பேசிட்டார். அதாவது பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய். அதனால் எந்த காலத்திலும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை, பாஜகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் எடப்பாடியினுடைய கருத்து ரொம்ப ஒரு என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலைப்பாடாக அங்கங்கு என்னென்ன பேச வேண்டும் அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டுருக்கார். அதையெல்லாம் விட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வ கோட்டையில் பேசியிருக்கிறார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதாவது அந்த பேச்சில் என்னென்னமோ பேசுகிறார், தன்னுடைய ஒரு கட்சி நிலைப்பாடு, மற்றபடி நாங்கள் யாருக்குமே வலை விரிக்கவில்லை, நாங்கள் கடையும் விரிக்கலை, நாங்கள் ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுவரைக்கும் மற்ற இடங்களில் பேசுகிற வகையில் எடப்பாடி இந்த இடத்துல ஒன்று அதிமுக நிற்கும், இல்லை கூட்டணி கட்சி நிற்கும்பா, அதனால் பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லி போட்டு ஆரம்பத்தில் சொன்னார். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் புறப்பட்டது சொல்லிட்டு வந்தார். ஆனால் 2 நாளைக்கு முன்னால் புதுக்கோட்டையில் ஒரே அடி அடிச்சிட்டார், அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டார். அப்போ பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. அந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஒருவேளை அங்கே புதுக்கோட்டை அந்த மாவட்டத்தில் அதிமுக நிற்க வைக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வருது. இதையெல்லாம் விட சில வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்வதில் இந்த தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், அப்படி தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், இந்த இதில் ஏகப்பட்ட இடத்துல வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டார் எடப்பாடி. ஆரம்பத்திலே மேட்டுப்பாளையத்திலே கல்வி சம்பந்தப்பட்ட வகையில், ஆமாம், கோவில் அந்த கல்வி இதில் அதனுடைய இந்து அறநிலையத்துறை அந்த வருமானத்தை திமுக அரசு கல்லூரிகளாக கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு ஏகப்பட்ட கல்வியாளர்கள் மற்றபடி மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனை குரலை எழுப்பினார்கள். இப்போ
வார்த்தையை கொடுத்து மாட்டியிருக்கிறார். அதாவது உரத்த நாட்டில் வந்து மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். என்னன்னா, கோயில் நிலத்தில் யாரெல்லாம் வந்து குடியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக்கப்படும். அதிமுக ஆட்சி வந்தால் பிறகு வந்து அவர்களுக்கு அதே இடத்துல வீடு கட்டி தரப்படுமா. எப்படி பாருங்க, கோவில் நிலம் அவ்வளோ கேவலமாக போச்சா இப்போ எடப்பாடிக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. கோவில் நிலம் எப்படி பட்டா இவர்கள் வந்தால் அது ஏற்பாடு பண்ணிடுறாங்க, அதை விடுங்க. இருந்தாலும் வந்து கோவில் நிலத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு எடப்பாடி யார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதற்கு வந்து இந்து முன்னணி தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இன்னைக்கே ஆக்கிரமிப்பு இருக்குது. ஆனால் PK சேகர் பாபு அதை விடுவித்து வருகின்றார் அப்படிங்கிறத இது கடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணி அவருக்கு சுட்டி காட்டல. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பிடிக்காது இல்லையா. அதாவது கோயிலுக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பல பேருடைய ஆக்கிரமிப்பு இருக்குது. அதையெல்லாம் வந்து அதுவும் பல்லாயிரக்கணக்கான நிலங்களை வந்து PK சேகர் பாபு விடுவித்து கொண்டிருக்கிறார். அதில் பரவாயில்ல, ஒரு 30% மேலே விடுவிச்சுட்டாங்க. இன்னும் இருக்குது. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் ஆட்சி திமுக விட்டால் கட்டாயமாக கோயில் நிலைமை யார் கையிலையுமே இருக்காது. கோயில்களின் நிலத்தில் கோயில்கள் கையில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பேசியிருக்கிறார், அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இந்து முன்னணியோட மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. இதை போய் வந்து எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அதை சொந்தமாக்கி வீடு கட்டி தரப்படும் என்று சொல்லி எந்த பொண்ணுல வேலை பேச்சது போன்று இருக்குது. இதே மாதிரி வந்து வக்பு நிலத்தையும் கிறிஸ்துவ நிலங்களை சொந்தமான லட்சக்கணக்கான நிலங்களை வந்து ஏழை இளைஞர்களுக்கு இவரால் எடப்பாடி வீடு கட்டி கொடுக்க முடியுமா? ஏன்னா எடப்பாடியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பேச்சை வந்து திரும்ப பெற வேண்டும். எங்க விடுது பாருங்க, வக்பு வாரிய நிலம், இஸ்லாமிய வக்பு வாரிய நிலத்திலையும் மற்றபடி கிறிஸ்துவ வக்பு வாரிய நிலத்தை அவரவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வீட்டு கட்டி கொடுப்போம். இந்து மக்களுக்கு கோயில் நிலத்தில் வீடு கட்டித்தர சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாரு. அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு வக்பு வாரிய நிலத்தை யார் அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டு வீடு கட்டி தரப்போம். கிறிஸ்துவ மக்களுக்கும் அந்த கிறிஸ்துவ நிலத்தில் யாரெல்லாம் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த நிலம் சொந்தமாக்கப்பட்டு வீடு கட்டி தர சொல்ல முடியுமா அப்படின்னு கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்து முன்னணி தலைவர் மாநில தலைவர் கேட்டிருக்கார். இதையெல்லாம் விட எத்தனை பேர் எப்படி பேசினாலும் சரி என்னுடைய கருத்தில் நான் நிற்பேன் அப்படின்னு அமமுக தினகரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிறார். என்னதான் இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். அதுக்கு தான் வந்து பிரதமர் வந்து வர்றாரு. பிரதமர் மோடியில் அதை தான் கூட்டணி ஆட்சி தான் அமைப்பார். ஆல்ரெடி அமித்ஷா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு போட்டு அவர் தன்னுடைய கருத்தா சொல்கிறாரா இல்லை உண்மையான கருத்தாங்கிறது அந்த நேரத்துக்கு தான் தெரியும். என்றாலுமே கூட தமிழிசை வந்து இன்னைக்கு வேறு விதமாகவும் பேசியிருக்கார். அன்னைக்கு சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் அம்மை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணி கொடுத்து தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்பாங்க. இது எந்த ஒரு கூத்து அப்படின்னு தெரியல. அதாவது வந்து முன்னால சொன்னா எடப்பாடிக்கு கோபம் வந்துருமா இல்லை அதிமுக தொடர்கள் பாஜக ஓட்டளிக்காமல் விடுவார்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திருவாய் மலர்ந்திருக்காங்க. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதிமுக பாஜக கூட்டணி, அதில் குறிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும் சொல்லிட்டாரு. இப்போ உள்டா அடிச்சு பேசுறாரு. அதாவது வந்து அது கூட்டணி குறித்து தேர்தலுக்கு பிறகுதான் முடிவெடுப்பாங்களாம். எப்படி பாருங்க, இப்படிலாம் ஒரு சூழல் இருக்குது. இப்படி ஒரு சூழல் மத்தியில் வந்து வரக்கூடிய 26 நாளைக்கு நைட்டு வந்து இவர் வர்றார் தமிழகத்துக்கு. மாலத்தீவுலேருந்து புறப்பட்டு மோடி வர்றார். அது எதிர்பார்ப்பாக காத்திருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நேராக தூத்துக்குடிக்கு வந்து அங்கே வந்து விமான நிலையத்தை திறந்து வச்சுட்டு மற்றபடி அதன் அடிப்படையில் வந்து அங்கேயே இரவில் தங்கி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண போகிறாரு. அதன் அடிப்படையில் எடப்பாடி மற்ற KP முனுசாமி SP வேலு அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு கால்ஷீட் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். ஆமாம், அதன் அடிப்படையில் மோடிகிட்ட வந்து எடப்பாடி என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதற்காகவே வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை, அதாவது 26ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம்
திருப்பத்தூர் அந்த ரேஞ்சுக்கு பயணப்படுறதை வந்து 29ஆம் தேதி தள்ளி வச்சிட்டார். அப்போ அவர் கரெக்டாக வந்து இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி மோடி எங்கு வருகிறாரோ அங்கேயே அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் 200 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்லி போட்டு திமுக சூளுரைத்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாஜக இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆமாம், நயினார் நாகேந்திரனுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் மோடியின் வெளிப்பாடு இன்னைக்கு அவர் நாளைக்கு வந்துடுறாரு. 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். ஆமாம், கூட நயினார் நாகேந்திரன் இருப்பார். அவனை பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும்? கூட்டணி ஆச்சுன்னு நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். அதிமுக இல்லை இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன முடிவு அப்படிங்கிறத மோடி அறிவிக்க போகிறாரா, இல்லை அவரும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் சொல்லிட்டு சொல்ல போகிறாரா? அதுக்கு நயினார் நாகேந்திரனுடைய ஒரு நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? மற்றபடி வந்து எத்தனை கூட்டணி கட்சிகள் அவரோடு சந்திக்க போகின்றன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து தேமுதிக, பாமக, அமமுக இவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து டேட்டு கேட்டிருக்கிறாங்க மோடிட்ட. அதன் அடிப்படையில் வந்து தேமுதிக, பாமக என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறதும் 2-3 நாளில் தெரியும். அதே நேரத்தில் இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேருமே ஒரே சீராக போட்டி போட்டுக்கிட்டு மோடியை சந்திப்பதற்கு கால் ஷீட்டு கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இபிஎஸ்க்கு ஓகே, பட் ஓபிஎஸ்க்கு மோடி ஓகே கொடுப்பாரா அப்படிங்கிறத 2-3 நாளில் தெரியும். பார்ப்போம். எப்படி இருந்தாலுமே சரி, ஆமாம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். ஆமாம், கட்டாயமாக ஒரு மதவாத கும்பலுக்கு தமிழகம் இடம் கொடுக்காது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருந்தாலுமே கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஏகப்பட்ட போட்டி. ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும் வண்ணமாக திமுகவுடைய ஒரு செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதான் நாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.